Hey guys, this is Dinesh. Actually வந்து இது ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் சீரிஸ் தான். என்னன்னா அப்போ ஃபண்டிங் பிப்ஸில் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பே அவுட்க்கு வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக லைவில் தான் ட்ரேட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. அண்ட் இப்போது ஃபண்டட் அக்கௌண்ட் நம்ம வாங்கி அதில் நம்ம டெய்லி எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ லாஸ் பண்ணுறோம், என்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்ட்டு தான் பிளானு. ஸோ புதுசாக ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை, எப்படி அக்கௌண்ட் வாங்கணுன்ற ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், பை சேலஞ்ச் கொடுக்குறேன். பை சேலஞ்ச் கொடுத்தோடனே எனக்கு வந்து டைரெக்டாக இங்கே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சேலஞ்ச் டைப் பாருங்கள், நான் வந்து 2 ஸ்டெப் தான் எடுத்திருக்கேன். மாடல் டைப் ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அக்கௌண்ட் சைஸ் வந்து 5K எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் ரூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபேஸ் 1ல் 10% பண்ணணும், ஃபேஸ் 2ல் வந்து 6% பண்ணணும். அண்ட் மினிமம் ட்ரேடிங் டேஸ்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் டெய்லி லாஸ் மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்துக்கோங்க 412. ஸோ இதனால தான் ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் லிமிட் இருக்குது. அண்ட் கீழே ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் சூஸ் பண்ணியாச்சு. ஸ்வாப் ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா நான் நோ கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வீக்கெண்ட்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டோம், ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, நோ கொடுத்தாச்சு. ரிவார்ட் சைக்கிள் வந்து பை வீக்லி தான் கொடுத்துருக்கேன், 85% கொடுத்துருக்கேன். ஏன் 95% கொடுக்கலன்னா, இது வந்து நம்ம சூஸ் பண்ணோன்னா இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து விட்ரால் வந்து அலோவ் பண்ணுவாங்க பே அவுட் போடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஆட் டு கார்ட் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் கார்ட்டில் தான் இருக்கேன். ஸோ $32 வருது 5K அக்கௌண்ட்டு. அண்ட் கண்டினியூ டு செக் அவுட் கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து கூப்பன் கோடு எதாவது இருந்தால், நியூ டைம் யூஸராக இருந்தால் நான் கோட் தரேன், அந்த கோட் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஓல்டு யூசர்ஸ்னால் எந்த ஆஃபரும் கிடையாது. ஸோ கிரிப்டோ கொடுத்தாச்சு. அண்ட் கண்டினியூ டு பேமெண்ட் கொடுக்குறேன். ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, யூஎஸ்டிடியில் நான் என்ன பண்ணுறேன், பாலிகான் நெட்வொர்க் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா பாலிகான் தான் நமக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக போகும். ஸோ யூஎஸ்டிடியில் வந்து நான் பாலிகான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ அட்ரஸை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் வாலெட்லேருந்து அனுப்புகிறீங்கன்னா டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, டெபாசிட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஓகே, டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 மினிட்ஸில் ரிசீவ் ஆகிடும்னு நமக்கு போட்டிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து மெயிலும் வந்துடுச்சு, நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், வி பாட் த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், க்ரெடென்ஷியல்ஸை மெட்டாவில் லாகின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனை ஷோ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5K அக்கௌண்ட் வந்து ஃபண்டிங் பிப்ஸில் வாங்கியாச்சு, மெட்டாவில் லாகினும் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதுவாக இருந்தாலும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் கைஸ், ஈவினிங் நான் நியூயார்க் செஷனில் இல்லை லண்டனில் ஏதாவது ட்ரேட் எடுத்தேன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.